குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி என்னன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு பண்ண போகிறேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்துங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. உங்களுக்கு எலும்பெல்லாம் நல்லா பலமாக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா உளுந்தை நிறைய சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், நான் அதை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் உடச்சக்கல்ல ஒரு 50 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் அரிசி, புழுங்கல் அரிசி ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி வேறு ஏதாவது நல்ல அரிசி, சிகப்பரிசி அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம். நான் புழுங்கல் அரிசி எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஆயிலுங்க, ஒரு 100-120 ml இருக்கும் ஆயில் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் தாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கருப்பு உளுந்து லட்டு பண்ண போகிறோங்க. ரொம்ப ஈஸிங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கருப்பு உளுந்து இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா வறுக்கணுங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அப்புறம் புழுங்கல் அரிசியும் நல்லா வறுக்கணும். புழுங்கல் அரிசி பொரி அரிசி மாதிரி வறுக்கணும். வறுத்து முடிச்சுட்டு உடச்சக்கல்ல இருக்குல்ல, அதை லேசாக வறுத்தா போதும். வறுத்துட்டு இது மூணையும் நல்லா பொடிச்சிடணும். பொடிச்சிட்டு அது கூடயே வெல்லத்தையும் போட்டு பொடிச்சிட்டு, ஆயில் இருக்குல்லையா, ஆயில் மிதமான சூடு பண்ணிவிட்டு இந்த மாவு அதில் போட்டு கலந்து உருண்டை பிடிச்சிட வேண்டியதாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்து. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. கருப்பு உளுந்து லட்டுங்க. கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க. அது வறுக்கும் போதே ஒரு வாசனை தெரியும். வறுத்துக்கலாம். பாருங்கள், கருப்பு உளுந்து வறுத்தாச்சு. அடுத்து அரிசி வறுக்கிறோம். கருகாமல் இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு வருங்க. அடுத்து உடச்சக்கல்ல போட்டிருக்கேங்க. உடச்சக்கல்லே ஒரு 2-3 பரட்டுனா போகிறோம். ஏன்னா அது கிறிஸ்புக்காக தான் நான் நம்ம கடாயில் போட்டு ஹீட் பண்ணுறது. ஓகேவா? அதையும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதோட போட்டு அரைச்சிட வேண்டியதான். பாருங்கள், உளுந்து, அரிசி, உடச்சக்கடலை எல்லாம் வறுத்து ஒரே பிளேட்டில் போட்டு இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதோ மிக்ஸி ஜாரில் போட்டால் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வெல்லத்தை போட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். மாவு நல்லா பவுடராக தான் அரைச்சிருக்கேன். நல்லா அரைச்சாச்சு. வெல்லம் போட்டு அரைப்போம். மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் லைட்டாக ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவில் எண்ணெயை ஊற்றணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூடாக இருக்கும்போது கை வச்சிடக்கூடாது. நல்லா பள்ளம் மாதிரி பறிச்சுட்டு இதில் எண்ணெயை ஊற்றணும். நான் இதை ஊற்றி கலந்து பார்ப்பேன். பத்தலைன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிப்பேன். ஏன்னா எங்கள் பாப்பாலாம் நெய் ஊற்றினா கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாள். நல்லெண்ணெய் பிடிக்காது. பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினோன்னா கொஞ்சம் பொங்குச்சு. கலந்துட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ சூடாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினோன்னா கொஞ்சம் பொங்குச்சு. கலந்துட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ சூடாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினோன்னா கொஞ்சம் பொங்குச்சு. கலந்துட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ சூடாக இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினோன்னா கொஞ்சம் பொங்குச்சு. கலந்துட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி பிடிச்சிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நெய் வேணுன்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, வெல்லம் போட்டிருக்கோம், எண்ணெய் போட்டிருக்கோம்னா அப்படி டைட்டாக பிடிச்சோன்னா உதிராது. இங்கே பாருங்கள், இப்படி உருட்டி உருட்டி வச்சிட வேண்டியதான். எண்ணெய் போட்டாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. அப்படியே பிடிச்சிருவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருக்கணும், நிலுகலாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நெய்யோ எண்ணெயோ நீங்கள் சூடு பண்ணி ஊற்றலாம். எனக்கு இந்த பக்குவம் போகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சாலே வந்துடுங்க. அவ்வளோதான், லட்டு ரெடி. இது பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம டைட்டாக சூடாக பிடிக்கிறதுல தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, உடையாது. நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி அமுத்துனா தான் உடையும். ஓகேவா? என்ன லட்டு, கருப்பு உளுந்து, உடச்சக்கடலை, கொஞ்சோண்டு பொரியரிசி, வெல்லம், நல்லெண்ணெய். அவ்வளோதான்.
அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க. இங்கே பாருங்கள். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சிலர் வந்து பாகு காய்ச்சி ஊற்றுறாங்க. நான் பாகு காய்ச்சி ஊற்ற மாட்டேன். நான் அந்த இதுலேயே சூட்லேயே நான் வந்து கடகடான்னு பிடிச்சிருவோம். எங்களுக்கு அடிக்கடி லட்டு பிடிச்சி பழக்கம். இப்போ ஒரு கையில் நான் வந்து ஃபோனை பிடிச்சிருக்கேன், அதனால். இல்லைன்னா 2 கையும் வந்து அழுத்தி பிடிச்சிருவேன். பிடிச்சா நல்லா வந்துடும் லட்டு வந்து. உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. இதை பாருங்கள், சூப்பரான லட்டு ரெடி. சூப்பர் கருப்பு உளுந்து லட்டு. கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான், சின்னவங்கெல்லாம் கூட செய்யலாங்க. செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்க சாப்பிடுங்க. டெய்லி 2 உருண்டை சாப்பிட்டா போகிறோம். நான் வந்து வெல்லம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து 1 பங்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 பங்கு கூட நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் வந்து கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சுகர் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, திகட்டிடும் அப்படின்ட்டு. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நீங்கள் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப உறுதியான உடம்பு, ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் ஒன்று கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிரபஞ்சத்திற்கு நன்றி.